Hi guys, welcome to our YouTube channel Vaishak Shalu Vlogs. Vaishak Shalu Vlogs ன்னு சொல்லிட்டு வைஷாக் அங்கே இருப்பீங்க நீங்கள் நினைப்பீங்க. அவங்க வந்து சண்டேங்கிறதுனால காலத்தையே 5:30க்கே வந்து மேட்ச்சுக்கு கிளம்பிட்டாங்க. கிரிக்கெட் மேட்ச்சுக்கு 10:30 போல் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு விலாக் எடுத்து. போன மாதம் விலாக் போனதுக்கு முந்தின மாதம் எடுத்த விலாக். அதுக்கப்புறம் நம்ம விலாகே எடுக்கலை. ஷார்ட்ஸ் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து பெரிய விலாக் எடுக்கவே இல்லை. அதனால் நான் நினச்சேன் சரி இன்றைக்கி ஒரு பெரிய விலாக் எடுத்துடலான்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்டே விலாக். அப்போது சண்டே எங்களுக்கு எப்படி போகுதுன்னு தான் இந்த விலாக். வளவளான்னு பேசிகிட்டு இருக்காம வாங்க வீடியோக்குள்ள நிறைய பேருக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொன்னேன். இது கோகோ, அது அந்த ஒயிட் கலராக இருக்கிறது ரியோ. இது ரியோ, இது கோகோ. இவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் எங்களை மாதிரி. அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தால் பாத்திரம் எல்லாம் நான் விளக்கிட்டேன். அப்புறம் வந்து குக்கரில் வந்து நான் பயறு வச்சுருந்தேன். அது விசில் வந்து நிப்பாட்டிட்டேன். இனிமேல் வந்து சாப்பாடு வைக்கணும், அவ்வளோதான். அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தால் பாத்திரம் எல்லாம் நான் விளக்கிட்டேன். அப்புறம் வந்து குக்கரில் வந்து நான் பயறு வச்சுருந்தேன். அது விசில் வந்து நிப்பாட்டிட்டேன். இனிமேல் வந்து சாப்பாடு வைக்கணும், அவ்வளோதான். இனிமேல் வந்து பை ஒன்னாக ஒவ்வொரு வேலையை பார்க்கணும். தூக்குறது, அப்புறம் வந்து துடைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் காலத்தே முடிச்சிடணும். ஏன்னா நாங்கள் வந்து ஷூட்டுக்கு போகிறோம். வைஷாக்கு ஒரு ஷூட் இருக்குது, அதுக்கு போகிறோம். அதனால வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கோம். அதனால் காலத்தை 9 மணிக்கு எல்லாமே வந்து வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுது. இனி வீடு க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான், சண்டே தானே. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இனிமேல் போகணும். பை ஒன்னாக அதை பார்க்கலாம். நான் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், குடிக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து குடிக்க வேண்டியதுதான். ஆனால் எனக்கு இது வந்து சும்மா குடிக்கிறதுக்கு பிடிக்காது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் குடிப்பேன். அப்போ நான் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அப்படி தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன். இது மட்டும்தான் மார்னிங் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னென்னா, இது சாத்துக்குடி தான். அந்த சாத்துக்குடி ஒவ்வொன்று வந்து ஜூஸ் போடணும். இதில் கொஞ்சம் தான் ஜூஸ் இருக்கும், பார்த்தா தெரியுது குட்டியாக இருக்குது. அதனால் நல்லா ஜூஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணிட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு நம்ம ஷூட்டுக்கு போகிறோம்ல அந்த ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா வைஷாவுக்கு கொடுக்கலாம். தண்ணியெனா அவங்க ரொம்ப அதிகமாக குடிக்க மாட்டாங்க, இதுனா நல்லா குடிச்சிடுவாங்க. அதனால் இதில் ஒவ்வொன்று வந்து புளிஞ்சு ஜூஸாக எடுத்துகிட்டு போகணும். வைஷாவுக்கு வந்து ஒரு பாட்டில் ஜூஸ் புளிஞ்சு வச்சுட்டேன். வந்து என்னால் புளியவே முடியல, புளிஞ்சிட்டே இருந்தேன். அதுவும் இல்லை, கொஞ்சம் தான் இது வந்துட்டு இருந்ததுனால நிறைய புளிய வேண்டி இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன பாட்டிலில் மட்டும் வச்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வந்து குளிச்சுட்டு ரெடியாக போகிறேன். டைம் வந்து 10 மணி ஆச்சு. வைஷாக்கு வந்து 10:30 வந்ததும் குளிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொன்னாங்க. 10 மணி ஆச்சு, நான் இன்னும் ரெடியாகாமே இருக்கேன். அதனால் போய் குளிச்சுட்டு ரெடியாக போகிறேன். இப்போ வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸ்கூலில் தான் வந்து மேக்கப் வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட. வைஷாக்கும் வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. வெளிச்சமே இல்லை, இந்த டோரெல்லாம் சாத்தி போட்டிருக்காங்க, ஏசி போட்டிருக்கிறதுனால ஐஷாக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஐஷா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம் பேர் கூட இருந்தால் நம்மளுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வந்துடும் இல்லையா? அதனால் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கூட இதுதான் இருக்குது. அதனால் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைஷாக்கு வந்து பாவம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மேக்கப் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாவம். அப்படியே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிளேட்டில் மிச்சம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஒரு பிளேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நேராக அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அத்தை வந்து டீ போட்டுட்ருக்காங்க. அத்தை ஹாய் சொல்லுங்கள். அத்தை ஹாய். இப்போ தான் அத்தை தூங்கி முடிச்சிட்டாங்க.
நானும் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து மூஞ்செல்லாம் கலக்கிட்டு தான் வந்தேன். ஐஷாவுக்கு வந்து அங்கே ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஐஷா கிட்ட போகிறேன். பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க இங்கே. ஐஷா ஹாய் வரேன். ஹாய். எத்தனாவது சரி வெடிக்க ஹாய் പറയുന്നല്ലേ? അപ്പോൾ ஐஷாவுக்கு வந்து கேம் சாரி மலையாளம் பேசிட்டேன். ஐஷாவுக்கு வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகலாம். அப்படியே அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தலை குளிச்செல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இனிமேல் ஈவினிங் வந்து நைட்டு வந்து தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிடணும். அவ்வளோதான். சண்டே விலாகு இப்படி தான் போகும். ஷூட் இல்லாட்டி நார்மலி வைஷாக்கு வந்து வீட்டில் வருவாங்க, நான்வெஜ் எடுத்து சமைப்போம். அப்படி தான் சண்டே போகும். இன்றைக்கி ஷூட் இருந்ததுனால இப்படி எதுவும் எடுத்து சமைக்க முடியாதனால இப்படி தான் எங்களோட சண்டேல லைஃப் போச்சு. அப்புறம் வந்து ஹோம் டூர் வீடியோ போடணும்னு இருக்கோம். அப்படி ஹோம் டூர் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.